தனுஷ் நடிச்ச டைரக்டர் ஆனந்த் எல்ராய் இயக்கத்தில் 2013 வெளியான ஹிந்தி படம் தான் ராஞ்சனா. இந்த படம் மூலமா தான் தனுஷ் பாலிவுட்ல அறிமுகமானாரு. இதே படம் தமிழ்ல டப் பண்ணி அம்பிகாபதி அப்படிங்கிற டைட்டில் வெளியாச்சு. ஹிந்தி மற்றும் தமிழ்னு ரெண்டு மொழிகள்லையும் படத்துக்கு ஒரு நல்ல வரவேற்பு கிடைச்சதுன்னு தான் சொல்லணும். குறிப்பா ஏஆர் ரஹ்மானோட சாங்ஸ் மற்றும் பிஜிஎம்னு எல்லாமே வைரல் ஹிட் ஆச்சு. இந்த படம் தனுஷ்க்கு பாலிவுட்லயும் நிறைய ஃபேன்ஸை உருவாக்கி ஒரு பெரிய மார்க்கெட்டை அவருக்கு அங்க ஏற்படுத்தி கொடுத்துச்சு. ஒரு வழி நிறைஞ்ச காதல் கதை தான் இந்த ராஞ்சனா படம். கிளைமேக்ஸ்ல தனுஷ் இறந்து போயிருவாரு. இந்த எதிர்பாராத முடிவு தான் படத்தை பெரிய அளவுல மக்கள் கிட்ட கொண்டு போச்சு. அந்த வகையில தமிழ் வெர்ஷனான அம்பிகாபதி படம் கடந்த ஆகஸ்ட் 1ஆம் தேதி ரீரிலீஸ் பண்ணப்பட்டுச்சு. ஆனா இந்த ரீரிலீஸ் ஒரு பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கு. ரீரிலீஸ் ஆன வெர்ஷன்ல ஏஐ தொழில்நுட்பம் மூலமா இறந்து போன தனுஷ் மறுபடியும் உயிரோட வர மாதிரி பாசிட்டிவா கிளைமேக்ஸை மாத்திருக்காங்க. இந்த கிளைமேக்ஸ் ரசிகர்களால கொண்டாடப்பட்டாலும் அந்த படத்தோட இயக்குனர் ஆனந்த் எல்ராய் மற்றும் தனுஷ்க்கு பேரதிர்ச்சி அமைஞ்சிருக்கு. இதை பத்தி தனுஷ் என்ன சொல்லியிருக்காருன்னா, ரீரிலீஸ் ஆன ராஞ்சனா படத்தோட கிளைமேக்ஸ் ஏஐ மூலமா மாற்றப்பட்டது எனக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தி இருக்கு. இந்த ஆல்டர்னேட்டிவ் எண்டிங் மூலமா படத்தோட மொத்த ஆன்மாவையும் எடுத்துட்டாங்க. நான் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சுமே சம்பந்தப்பட்ட நபர்கள் என் எதிர்ப்பை மீறி இதை பண்ணியிருக்காங்க. இது நான் 12 வருஷத்துக்கு முன்னாடி கமிட் ஆன படம் இல்ல. இப்படி ஏஐ மூலமா படத்தோட கதையை மாத்துறது கலை மற்றும் கலைஞர்களுக்கு அச்சுறுத்தலா இருக்கு. இது கதையோட நேர்மை மற்றும் மரபையும் அழிச்சிடுறது. எதிர்காலத்துல இப்படி தவறுகள் நடக்காம கடுமையான விதிமுறைகள் கொண்டு வரப்படும்னு நான் நம்புறேன் அப்படின்னு தனுஷ் ரொம்பவே வருத்தத்தோட இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. டைரக்டர் ஆனந்த் எல்ராயும் இதை பத்தி என்ன சொல்லியிருக்காருன்னா, எங்களுக்கே தெரியாம தான் இந்த படத்தை இப்படி ஏஐ மூலமா மாத்தி ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது நாங்க எடுத்த படம் இல்ல. இப்படி மனிதர்களால உருவாக்கப்பட்ட ஒரு விஷயத்த மெஷின் மூலமா மாற்றி அமைக்கிறது எந்த வகையிலையும் நியாயம் இல்ல. நான் இந்த படத்துல வேலை செஞ்ச எல்லாருக்காகவும் இப்ப பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு ரொம்பவே மனமுடைஞ்சு போன வகையில இந்த படத்தோட இயக்குனரும் அவரோட வருத்தத்தை வெளிப்படுத்தி இருக்காரு. இப்படி படத்தோட கதையை ஏஐ மூலமா மாத்தி அமைக்கிறது இப்போ கலைத்துறைக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தலா அமைஞ்சிருக்கு அப்படின்னு பலருமே இப்ப கடுமையான எதிர்ப்புகளை தெரிவிச்சிட்டு வராங்க. இது ஒரு பக்கம் இருக்க, ராஞ்சனா மற்றும் அட்ராங்கிரே படத்தை தொடர்ந்து தனுஷ் மற்றும் ஆனந்த் எல்ராய் மறுபடியும் ஒன்னா இணைஞ்சு தேரி இஷ்க் மேன் அப்படிங்கிற படம் பண்ணிட்டு வராங்க அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. ஏஐ மூலமா படத்தோட கிளைமேக்ஸ் மாத்தப்படுறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. அந்த மாதிரி சினிமா, சீரியல்ஸ் அண்ட் ட்ரெண்டிங்கான அப்டேட்ஸை பத்தி தெரிஞ்சுக்க நம்ம ட்ரெண்ட் டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.